Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 711 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல சாய் அடிச்ச அடியில அந்த லாவோச்சி மண்ணை கவிக்கிட்டு மண்ணுக்குள்ளேயே போயிட்டான். இதனால சாய் டெவலப் ஆயிட்டான்னு சிஞ்சாவோக்கும் சந்தோஷம். அது மட்டும் இல்லாம பேபி ஃபைக்கு பேர் ஒருத்தன் கிடைச்சிட்டான். சோரோவே பார்த்துட்டு அசந்துருவான். பரவாயில்லையே காட்டுத்தனமா அடிச்சு திருக்க விட்டுட்டானேன்னு. அந்த ஹப்போசி ஆர்மியை பத்தி சோரோ ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கான். அண்ட் இவங்களை பத்தி மைண்ட்லயும் கொஞ்சம் வச்சுக்கணுங்கிற மாதிரி சொல்லுவான். மேபி இவங்க குரூப்ல இருந்து யாராச்சும் ஒருத்தன் இவனுக்கு எனிமையா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல. அந்த டைம் சாய் அவங்க தாத்தாவை மீட் பண்ணி டே கல்ட்டு தாத்தா எந்திரி செத்து தொலைஞ்சிராதன்னு தொப்பையில கைய வச்சு உருட்டுன்னு உருட்டிட்டு இருப்பான். இங்க பேபி ஃபைக்கு செம ஹாப்பி. வெட்டிங் காண்டி கல்யாண மண்டபம் பார்க்கணும், எவ்வளவு வேலை இருக்குது மாலா. என் தாத்தா இங்க மல்லாக்க கடந்து விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு, நீ என்ன கல்யாண மண்டபம்ங்கிற கொய்யால பிச்சு புடுவேன் பிச்சுமானா அப்படின்னு ஃபியூனரலுக்கு மண்டபம் பார்ப்போம்பா. அவ்வளவுதான் அடிச்சு புடிச்சு எந்திரிச்சு நான் இன்னும் சாகல அப்படின்னு கத்திட்டு இறப்பான். சரி அடுத்து இங்க பிக்காவை காட்டுறாங்க. அவன் இன்னுமே சோரோவை கடுப்பேத்துற மாதிரியே அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்கான். அப்படி பண்ணிட்டோன்னு சிரிப்பான் பாருங்க. அதை தான் நம்ம சோரோவால தாங்கிக்க முடியல. அப்படின்ட்டு வாயில பெரிச்சாலி ஒன்ன மாதிரியே கத்துனானா கண்டிப்பா யாரா இருந்தாலும் கடுப்பாகத்தானே செய்யும். மகனே நீ இப்படி கேவலமா சிரிக்கிறத நிப்பாட்டல, உன் வாய பொல்லந்திடுவேன்பா. அவனுக்கு கடுப்பாயிரும். எப்படா ஏன் சிரிப்பாவ மட்டமா இருக்குன்னு சொல்லலான்னு இன்னும் அவனோட பவர்ஸ பயங்கரமா அதிகம் பண்ணி ஜோரோவை அடுத்தடுத்து அட்டாக் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவான். அவன் கண்ணுல ஜோரோவை காலி பண்ணுன்னு அப்படி ஒரு வெறி. உடனே நம்மால என்ன பண்ணிடுவான், இவங்கிட்ட இப்படியே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு அப்படியே ஒரு ஜம்ப போட்டு போய் அவன் நடு மண்டையில நச்சுன்னு ஒரே போடு. சோலை முடிஞ்சுன்னு பார்த்தா எஸ்கேப் ஆயிருப்பான். அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறது, திருப்பி அட்டாக் பண்ண வந்தா கல்லா மாதிரி எஸ்கேப் ஆயிடுறது. இதுவே அவனுக்கு பொழப்பா போச்சு. ஜோரோக்கு தான் அது சுத்தமா புரியல. அப்பதான் அந்த கிங் எலிசபெல்லா இடையில வந்து என்னோட கெல்ப்பு உனக்கு தேவையான வந்து கேட்பாரு. அவனை பத்தியுமே நம்ம ஜோரோக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. கிங் ரிக்குவோட பழைய ஃப்ரெண்டு நானு. இது என் ஃப்ரெண்டுக்கு சேர வேண்டிய கண்ட்ரி. ஆனா இவங்க ஆட்டைய போட்டுட்டாங்க. அதை சரி பண்ணுனா என்னோட கிங் பஞ்ச் ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணா மட்டும்தான் என்னால பொழக்க முடியும். ஆனா அதுக்கு நான் வார்ம் அப் பண்ணணும், அதுக்கு 1 hour ஆகும் பாரு. பட் ஜோரோ என்ன சண்டை போட்டாலும் அந்த பிக்காவோட வீக்னஸ் எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. சரி பரவாயில்ல விட்டுரு, அவனை நான் பாத்துக்கிறேன்னு எலிசபெல்லோ சொல்லுவாரு. ஆனா ஜோரோ முடியவே முடியாது, அவனை நான் தான் காலி பண்ணுவேமா. அதனால உங்க ட்ரம்ப் கார்டான உங்க பஞ்சை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு உங்க ஹெல்ப் எல்லாம் தேவையே இல்லை நீர்வான். உடனே பிக்கா மறுபடியும் அந்த டைம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இங்கும் அவன் சொன்னதுக்கு எதிர்த்தெல்லாம் பேசல. சரி ஓகே நீ சொல்லிட்டு இல்ல, நான் விட்டுறேன், நீயே பாத்துக்க நீர்வான். அந்த பிக்கா அங்க பெரிய சைஸ் மலையில அவனோட மூஞ்ச மட்டும் பெரிய சைஸ்ல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அட்டுவிலியம் பண்றான். தாங்க முடியல. இவனை ஏதாச்சும் பண்ணியே ஆகணுமேனு ஜோரோ வெறியோட கூட பிக்காக்கு என்ன பண்ணாலும் இவன் நம்மள வந்து அட்டாக் பண்ணானேன்னு அவன் ஒரு சைடு கூட ரெண்டு பேரும் சிங்கிச்சான்னு இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பானுங்க. அப்படியே கட் பண்ணா அந்த ஃப்ளவர் ஃபீல்டு அப்படியே கடல் தண்ணி மேல கீழே ஏறி இறங்குற மாதிரி அந்த சன்ஃபிளவர் ஃபீல்டே அலை மாதிரி ஆடிட்டு இருந்த உடனே நம்ம கைரோஸால ஒழுங்கா நிக்க கூட முடியல. எந்த ஒரு ஃபைட்டரா இருந்தாலும் அவங்களுக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அவங்களால பெஸ்டா சண்டை போட முடியும். ஒழுங்கா ஒரு இடத்துல நிக்க கூட முடியலன்னா எப்படி கைரோஸால சண்டை போட முடியும்? அதுவும் அவனுக்கு 2 கால் இருந்தா பரவாயில்ல, பாவம் ஒரு கால் தான் இருக்குது. அந்த டைம் ரெபேக்கா பார்த்துட்டு ரொம்பவுமே பயந்து போயிருவா. அப்ப டியமண்டே வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. அவனோட ஒய்ஃபை கொண்டால அந்த டேவை பத்தி இன்னைக்கு மறுபடியும் இழுத்து பேசுவான். ஒரு நாள் ஒரு டாய் சோல்ஜர் தேம்பி அழுதுகிட்டு இருந்தான். அவன் நீதானே உண்மையை சொல்லு அப்படி இப்படின்னு அவனை வெறியேத்தி விட்டவனே அன்னைக்கிட்டே ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா அந்த கண்ணை வச்சு ஸ்கார்லெட்டை சுட்டு தள்ளதுக்கு அப்புறம் அவளை மடியில படுக வச்சு கதறி அழுதுருப்பான். ஆக்சுவலா அவன் ஒரு பொம்மை, அவனுக்கு அழுகையெல்லாம் வராது. ஆனா அந்த மழை தண்ணி கண்ணுல பட்டு கீழே விழுறத அழகா அழுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா ஸ்கார்லெட் வந்து வைலட்டோட அக்கா, அப்போ வைலட் ஸ்கார்லெட்டோட தங்கச்சி. அப்படின்னா ரெபேக்காக்கு வைலட் வந்து சின்னம்மா. நான் லாஸ்ட் டைம் பெரியம்மான்னு தப்பா சொல்லிட்டேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சோ ஸ்கார்லெட் செத்து போன அந்த விஷயத்தை வெறியேத்தி விட்டவனே அவனுக்கு கொல்ல காண்டாவும். இப்போதைக்கு டியமண்டேக்கும் அவனுக்கும் இடையில இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், வெறுப்பு. அந்த வெறுப்புங்கிற செருப்பை வச்சே உன் வாயிலேயே நான் அடிக்கல. கைரோஸ் அந்த நிலைமையிலையும் பாஞ்சு வந்து ஒரே போடு. அவன் தான் அந்த கேப்பை வச்சு அசால்ட்டா தடுப்பானே. அப்படி தடுத்து என்னடா கண்ணா உன் அட்டாக்ல வெயிட்டே இல்லையே, என்னோட பாத்தியா ஸ்டீல் கேப்பு, என்ன எல்லாம் உன்னால தொடவே முடியாதுன்னு ஓவரா சீன் போடுவான். அதுக்கப்புறம் கத்திய வேற பேப்பர் மாதிரி வச்சு விளையாட்டு காமிச்சிட்டு உன்னை கொல்றதை விட உனக்கு முக்கியமான உன்னை கொண்டா தாண்டா உனக்கு வலிக்கும்னு சொல்லி நம்ம ரெபேக்காவை அட்டாக் பண்றதுக்காக அந்த கத்தியை அப்படியே சாட்ட மாதிரி வீசுவான். அது நெளிஞ்சு நேரா ரெபேக்கா கிட்ட போகும். அவ இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படின்னு கத்திக்கிட்டு சாக போற அந்த டைம்ல இடையில கைரோஸ் பூந்து சும்மா கெத்தா தடுப்பான். அவளே அசந்துருவாடி கேடி ஏச்சி டாடி அங்க இருந்து வந்து நீ காப்பாத்திட்டியான்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டியமண்டே ரெபேக்காவை தான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். கைரோஸ் விடாம கஷ்டப்பட்டு அவளை காப்பாத்திட்டு இருப்பான். அதான் அவளை தான் டார்கெட் பண்ணி அடிக்கிறான்னு அவளுக்கு தெரியுது இல்ல. எதுக்கு அங்கேயே நின்று தேவையில்லாம டாடிக்கு தொல்லை கொடுக்கணும்? அங்க இருந்து கிளம்பியும் போய் தொலைய மாட்டா, இல்ல மறைஞ்சாச்சு இருக்கணும். அதுவும் இல்ல, அவன் கேவலமா நக்கல் பண்ணி சிரிப்பான். பின்ன அவளை காப்பாத்திட்டு இருப்பானா இல்ல அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவானா? ஏதாச்சும் எசக புசக
ஆச்சுன்னா 2 பேருமே பாடி ஆயிருவாங்கல்ல. உடனே ரெபேக்கா பேசாம நாமளும் சேர்ந்து சண்டை போடலாம்னு முடிவு பண்ணி அவங்க அப்பாட்ட சொல்லுவா. செப்பல்ஸ்ல அடிப்பேன் நான்சென்ஸ்னு பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பானா. உடனே டியமண்டேக்கு அவளும் சண்டை போறான்னு தெரிஞ்ச உடனே அப்படின்னா நான் அவளை கொன்னுறேன் அப்படின்ட்டு கத்திய வச்சு மறுபடியும் ஓங்கி அவளை அட்டாக் பண்ணுவான். ஆனா அந்த லூசு சண்டை போறேன்னு சொன்னான்ல, அப்படின்னா அவன் அட்டாக்க தடுக்கணுமா வேண்டாமா? அதை விட்டுட்டு ஐயோ என்னை அட்டாக் பண்ண வருதேன்னு பேன்னு பாத்துட்டு இருப்பா. நல்ல வேலை மறுபடியும் கைரோஸ் இடையில வந்து தடுத்துருவான். இப்ப டியமண்டேக்கு என்ன ஆசைன்னா கைரோஸோட ஒய்ஃப் ஸ்கார்லெட் செத்து போனால, அதே மாதிரி அவனோட பொண்ணு ரெபேக்காவும் செத்து போகணும். அந்த வழியில அவன் நெஞ்சிலேயே குத்திட்டு சாவணும். என்ன ஒரு உன்னதமான எண்ணம். ரெபேக்கா ஃபீல் பண்ணுவான், நம்ம டேடி நமக்காண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போறாருன்னு. அவன் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டான், ரெபேக்காக்கு என்ன ஆனாலும் இறங்கி சண்டை போட்டு அவளை காப்பாத்தணும். அண்ட் ஸ்கார்லெட்டோட சாவுக்கு இந்த நாதாரி பையல பழி வாங்கணும். அதனால அந்த பிட்டாரி மண்டனுக்கு சண்டைன்னா என்னன்னு நான் காமிக்கிறேன் அப்படின்னு அவன் வெறியோட சொன்னதை கேட்டுட்டு ரெபேக்காவே ஆடி போயிருவா. இத்தனை வருஷமா ஸ்கார்லெட்டை சாக விட்டுட்டமேன்னு இன்னைக்கு வரைக்கும் கைரோஸ் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டான். இவன் பொம்மையா இருந்தானா ஓகே, ரெபேக்காவை சண்டை போட விடலாம். ஆனா இப்பதான் அவன் மனுஷனா மாறிட்டானே. அதனால என் பொண்ணை கத்தி எடுத்து கண்டிப்பா நான் சண்டை போட விடவே மாட்டேன். இந்த கிழிஞ்ச பரிசு வாயின நான் பொழக்க போற பொலையில அம்மா அப்பா சின்ன வயசுல அவனுக்கு வாங்கி கொடுத்த லாலிபப் ஞாபகத்துக்கு வரணும்னு சொல்லி பெரியோடலு கூடுவான். அப்படியே கட் பண்ணி ஊருக்குள்ள காட்டுறாங்க. ஊர் உலகத்துல இருக்க அத்தனை செஃப்புமே அட்ட டைம்ல அடுப்பு ஆன் பண்ணி விட்ட மாதிரி நல்லா தக தகன்னு குளிந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அது எப்படின்னு தெரியல. இந்த மாதிரி எரியிற இடத்துக்குள்ளதான் ஒரு அம்மாவும் சின்ன பொண்ணு மாட்டிக்குவாங்க. மேல இருந்து திடீர்னு கல்லு விழுகுதான், சாய்தான், உடைதான். ஆனா இவங்களுக்கு எஸ்கேப் ஆக வழி தெரியலையாமா. அப்பதான் உள்ளுக்குள்ள நம்ம சேபோ என்ட்ரி கொடுத்து ஒன்னு கவலைப்படாதீங்க, பஞ்சபூதத்துல இருக்கிற இந்த நெருப்பு நம்ம பயதான், வெளியில காப்பாத்தி கொண்டு வந்து இந்தாங்க இந்த பூதம் நமக்கு ஆகாதுன்னு தண்ணி கொடுப்பான். அந்த டைம் இன்னொரு கூட்டம் கத்திட்டு வருவானுங்க, யாராச்சும் ஆம்பளை இருந்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு வாங்க, என்னோட ஃப்ரெண்டு கொலோசியத்தோட கேஜுக்குள்ள மாட்டிக்கிட்டான், அவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு. எது ஆம்பளை இருந்தா வாங்கலாம், சரி என்னைய கூட்டு போ, நான் காப்பாத்தி தொலைறேன் கூட்டு போவான். என்ன சேபோ இப்ப லூஃபிக்கு ஹெல்ப் பண்ணணும், ஆனா இப்ப மக்களை விட்டுட்டு போக முடியாதுல்ல, அதனால கொஞ்ச நேரம் அங்கேயே அடக்கிட்டு இரு, வந்துடுறேன்ட்டு கிளம்பிடுவான். இங்க லூஃபி ஒரு மூல குழம்புன பைத்தியக்கார பையகிட்ட மாட்டிட்டான். அதான் பெலமி இவ்வளவு நேரம் நட்பு உப்புன்னு சொல்லி பேசிட்டு, ஆனா அடி வாங்கினதுல இப்ப மூளை கலங்கி போய் நீ ஸ்ட்ராங் ஆன மாதிரி நானும் ஸ்ட்ராங் ஆயிட்டேன், லாஸ்ட் டைம் விட நான் இப்ப ரொம்பவும் பவர்ஃபுல்லா அழிப்பேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு மின்னல் வேகத்துல அங்க அங்கன்னு குதிச்சுட்டு இருந்தவனே லூஃபி பச்சை பச்சையா கொச்சையா திட்டுவான். ஆட பல்லு போன பரதேசி, இதுக்கு மேல நீ குதிச்சின்னா உன்னைய நான் பாடையில கட்டி தான் தூக்கிட்டு போகணும், பேசாம அப்படி ஒரு மூலையில மிச்சரை தின்னுட்டு உட்காரு, நான் போய் அந்த வளர்ந்து கேட்டவனை காலி பண்ணிட்டு வரேன்னு சொன்னா கேட்க மாட்டான். நான் உன்னோட எனிமி, எனக்காண்டி கருணை காட்டாத, என்னதான் நான் ஒரு தப்பான ஆளோ ஃபாலோ பண்ணாலும் ஒரு நிமிஷமாச்சும் அவனுக்கு நான் ஹீரோவா தெரியணுமா. லூஃபிக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இவனுக்கு இந்த பில்டிங்க்கு வந்தப்போ அவன் பெலமிய காலுக்கடியில போட்டு மிதின்னு மிதிச்சு இந்த மாதிரி இந்த முட்டா பையில நான் தான் கொல்ல போறேன், இவன் ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டான் அப்படி இப்படின்னு அவனை கேவலமா பேசினான். ஆனா மறுபடியும் இந்த கூறுகட்ட குரங்கு அவனுக்காண்டி சப்போர்ட் பண்ணி லூஃபி கிட்ட சண்டைக்கு வரான். ஆனா அவனுக்கே தெரியுது அவன் முட்டா பைய மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான்னு. ஆனா சின்ன வயசுல இருந்து அவனையே ஃபாலோ பண்ணி பழகிட்டானே, இப்ப வரைக்கும் அவன் தான் இவனுக்கு ஹீரோ, அதனால அவனால அதை மாத்திக்க முடியல. சோ உன் கூட சண்டை போட்டாச்சு, என் தலைவனுக்கு நான் யாருன்னு காமிச்சாகணும், அதனால இதுதான் என்னுடைய கடைசி ஃபைட்டு, நான் உசுர கொடுத்து சண்டை போட போறேன்னு வெறித்தனமா அங்க இங்க அங்கன்னு மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பான். லூஃபியே குழம்பி போயிட்டான். பேசாம இவனை ஏதாச்சும் மென்டல் அசைலம்ல போட்டுடலாமா, இல்ல ஏதாச்சும் மியூசியத்துல கொண்டு போய் நிக்க வச்சிடலாமா, இல்ல இவனை பார்த்து ஊரே கெட்டு போயிரும், குழி தோண்டி புதைச்சா மண்ணு மக்கி போயிரும், இவனை என்ன பண்ணாலும் உருப்படாதேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.